தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடக்கின்ற சத்தியத்தில் இளைஞர்கள் சங்கமம் என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை உரையினை துவங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், இதனுடைய கருத்து, இதனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், இங்கு எப்படி இளைஞர்கள் குழுமி இருக்கின்றீர்களோ, இங்கே வந்திருக்கின்ற அத்தனை இளைஞர்களுமே நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. 50,000 வருஷம் கால் கெடுக்க காத்து நிற்கின்ற அந்த நாளில் சில இளைஞர்களை அல்லாஹ் அழைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எல்லாரும் வெயில நிற்பாங்க, என்ன தீர்ப்பு வரும் தெரியாது. அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கும்ல, அந்த அரிசிக்கு கீழே மட்டும்தான் அண்ட சராசரங்களிலே நிழல் இருக்கும். அந்த நிழலை நோக்கி சில இளைஞர்கள் கூப்பிடப்படுவார்கள். யார் அந்த இளைஞர்கள்? ரசூலா சொல்றாங்க, யார் தெரியுமா அந்த இளைஞர்கள்? ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான பருவம் இளமை பருவம். யார் அந்த இளமை பருவத்தை அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் தன்னை நப்சுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு எவன் வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டானோ அப்படிப்பட்ட இளைஞனை அல்லாஹ் மறுமை நாளில் வெயிலில் காய விடுவதில்லை. நீ ஏன்பா வெயில நிற்கிற? நீ நம்ம ஆளு, நீ இங்க வந்து நில்லு. எங்க? அர்ஷுடைய நிலையில் அல்லாஹ் அழைப்பான். அல்லாஹ் அந்த பட்டியல் அழைப்பானே, அதில் நாம் அனைவரையும், உங்கள் அனைவரையும் அல்லாஹ் அழைப்பதற்கான வழிமுறைகளை செய்வீர்களா? செய்வீர்களா? செய்வோம் என்ற சிந்தனையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த ஏற்பாடு. அப்ப இளமை பருவத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இன்றைக்கு ஏகத்துவம் பேசுகிறோம்ல, தௌஹீது பேசுகிறோம். இந்த தௌஹீதுக்கெல்லாம் தந்தை யார் தெரியுமா? ஒரு இளைஞர். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். இந்த ஒட்டுமொத்த தௌஹீது கிட்டத்தட்ட நபிமார்களுடைய பட்டியல்களை எடுத்தால் நபிமார்களுக்கு தந்தை என்று அழைக்கப்படுகின்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் திருமறை குர்ஆனிலே. அந்த மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள். என்ன பேசிக்கொண்டார்கள்? இந்த ஊரிலே ஒரு இளைஞர் இருக்கிறார். காலு சமையினா ஃபத்தன், நாங்கள் ஒரு இளைஞரை பற்றி கேள்விப்பட்டோம். அவர் ஃபயக்கூலு லஹு இப்ராஹிம், அவர் இப்ராஹிம் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறார். இப்ராஹிம் என்ற பெயரை சொல்வதற்கு முன்னால் அவர் ஒரு இளைஞர் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அப்போ இந்த தௌஹீது வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியை செய்தவர்கள் இளமை பருவத்தில் இருந்த இளைஞராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னும் இது போன்ற பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம். சில இளைஞர்கள் குகையிலே தஞ்சம் புகுகிறார்கள். சூரத்துல் காஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா 18வது அத்தியாயத்தில் சில இளைஞர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யார் தெரியுமா அவங்க? அவங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அங்கு இருந்த ஒரு கொடுங்கோல் அரசனுக்கு எதிராக தௌஹீதை சொல்லிவிட்டு குகையிலே தஞ்சம் புகுந்தவர்கள். அவருடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்றான், நாம் உண்மை சரிதியை சொல்கிறோம். எப்படிப்பட்ட வரலாறு தெரியுமா? அவர்களை அல்லாஹ் 300 ஆண்டுகளுக்கு மேலாக குகையிலே தூங்க வைத்தான். இன்னைக்கும் அதை எடுத்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறான். 300 ஆண்டுகளுக்கு அல்லாஹ் தூங்க வச்சானா அந்த வழிமுறையெல்லாம் அதில் சொல்லி காட்டுகிறான். அவரை வலதில் புரட்டினோம், இடது பக்கமாக புரட்டினோம், கிழக்கிலே இப்படி சூரியன் உதித்தது, மேற்கிலே இப்படி மறைந்தது, எல்லாம் அல்லாஹ் அதிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மார்க்கத்திற்காக தான் வாழ்ந்த பகுதியில் மிக கொடுங்கோலனாக இருந்த கொடுங்கோலனுடைய ஆட்சியை எதிர்த்து அல்லாஹ்விற்காக தஞ்சம் புகுந்தவர்களின் பட்டியலை பேசும் பொழுது அல்லாஹ் இளைஞர்கள் என்று பேசுகிறான். இப்படி இளைஞர்களுடைய பட்டாளத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இன்னொரு இளைஞர் இருந்தார். மிக உயர்ந்த வீரத்திற்கும் மிக உயர்ந்த துணிச்சலுக்கும் மிக உயர்ந்த அறிவாற்றலுக்கும் பேறுபட்டவராக அவரை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அவர் இளைஞராகத்தான் என்ன பண்றாரு? ஒரு மன்னனை எதிர்த்து வெற்றி பெறுகிறார். இப்படி இளைஞர்களுக்கும் இஸ்லாத்திற்குமான தொடர்பு இருக்கிறது அல்லவா? இந்த பருவத்தில் தான் தௌஹீத் என்ற பிரச்சாரம், தௌஹீத் என்ற கொள்கையை தூக்கி பிடித்தவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். நாம் அந்த பட்டியலில் இடம்பெற வேண்டாமா? நாம் நம்முடைய பெயரை அதிலே பதிவு செய்ய வேண்டாமா? அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் இளமை பருவத்தில் எப்படி இருக்கும்? எந்த செயலையும் செய்வதற்கான ஒரு ஆற்றல் இருக்கும். அதனால தான் கட்சியிலெல்லாம் பாருங்களேன், இளைஞர் அணியை தான் மிக முக்கியமாக கண்காணிப்பார்கள். ஏன்? அவர்கள் தான் அந்த கட்சியினுடைய மைய கேந்திரமாக இருப்பார்கள். அந்த கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர் என்ன பண்ணுவார்? இப்போ எத்தனை வயசானாலும் இளைஞரணி தலைவராக இருக்கிறத பார்க்குறோமா இல்லையா? ஏன்?
இளைஞர்களைத்தான் ஒவ்வொரு கட்சியும் என்ன சொல்லணும், முன்னிறுத்தி கொண்டு போவோம். நாம் கட்சி வச்சிருக்கிறோமா? நாம் ஓட்டுக்காக வேலை பார்ப்போமா? தௌஹீத் ஜமாத் ஓட்டுக்காக வேலை பார்க்கிறதா? ஓட்டுக்காக வேலை பார்க்குறோமா? அப்படி கிடையாது. நம்முடைய நோக்கம் என்ன? மறுமை வெற்றி. நாம் மறுமை வெற்றிக்காக இந்த உலகத்திலே பாடுபட வேண்டும். நமக்கு மரணம் எப்பொழுதானே இருக்குது. இளைஞர் என்று சொன்னால் இளமை பருவத்தில் மரணம் அடையாதவர்கள் இருக்க முடியுமா? எத்தனை மரணங்கள் பார்க்குறோம். வயதானாதான் மரணம் வரும் சொல்ல முடியுமா? அப்போ இளமை பருவத்திலும் மரணம் வரும். ஆனால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட அடியானாக ஒரு இளைஞன் வாழ்ந்தால் அவனுடைய வாழ்வு மேன்மை மிக்கது. அவனுடைய சொல்லும் செயலும் ஒன்றானதாக இருக்க வேண்டும். அவனுடைய சொல்லு எப்படி இருக்கணும்? அது தௌஹீதின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அவனுடைய சொல் இருக்கணும். இன்னைக்கு பார்க்குறோம் பெரும்பான்மையான இளைஞர்கள் அவங்க பேசுகிற பேச்சு எப்படி இருக்கு? சினிமா தோனியில் இருக்கிற பார்க்குறோமா இல்லையா? சினிமா பாணியில் சினிமா கூத்தாடியே தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவன் எப்படி பேசுவானோ அப்படி பேசுறது, அவன் எப்படி நடக்கிறானோ அப்படி நடக்கிறது, அவன் எப்படி முடி வச்சிருக்கிறானோ அப்படி முடி வச்சிருக்கிறானா இல்லையா? ஒவ்வொரு சலூன் கடையாக போய் ஏறி இறங்குறானா இல்லையா? இந்த பாருங்க, இந்த தலைவன் தான் என்னுடைய தலைவன். யாரு? சினிமா கூத்தாடிய தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவன் ஃபோட்டோ போய் காட்டி அவனுக்கு ஆல்ரெடி முடியெல்லாம் விழுந்து விற்க வச்சிருப்பான். அது விற்கணும் கூட அவனுக்கு தெரியாது. அது என்னமோ பயங்கரமான ஹேர் ஸ்டைல் போல நினச்சிக்கிட்டு அவனுக்கு 50 வயதை கடந்தவனாக இருப்பான். எந்த இளைஞராச்சும் சொல்லுங்க, எந்த ஹீரோவாச்சும் 50 வயதை கடக்காமல் இருக்கிறானா? அவன் வச்சிருக்கதே ஒட்டு முடி. இவன் அந்த முடியை போய் கொண்டு போய் காட்டி என்ன பண்ணுவான்? எனக்கு இது போல் வெட்டி விடுங்க. அவன் 50 ரூபாய்க்கு முடி வெட்டுவான். என்ன பண்ணுவான்? 500 ரூபா காசு கேட்பான். இவனும் போய் வீட்டில் போயிட்டு சண்டை போட்டு அழுது வாங்கிட்டு வந்து கடைசியில் அந்த முடி உண்மையான முடியா? அதில் பல கட்டிங் இன்றைக்கி இருக்குது. ஃபயர் கட்டிங்னு ஒன்று பண்ணுறான். தலையில் நெருப்பை பற்ற வச்சு விட்றான். நீ போய் நரகத்தில் போய் நெருப்பை பற்ற வச்சு பதிலாக இங்கே நீ என்ன பண்ணிடு, டெமோ எடுத்துக்கோ. பார்க்குறமா இல்லையா? அப்போ சினிமா கூத்தாடிகள் பின்னால் தௌஹீத் இளைஞர்கள் பெரும்பாலும் போவதில்லை. அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விட்டான். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு வட்டாரங்கள், உங்களுடைய நண்பர்கள் பல பேர் என்ன பண்ணுறான்? சினிமா கூத்தாடியை ஃபாலோ பண்ணுறான் இல்லையா? எந்நேரமும் இசையின் பின்னாடி செல்லக்கூடிய இளைஞர்களை பார்க்குறோம். இசை என்ன பண்ணுகிறது? அறிவியலில் சொல்கிறான், இசை மூளையை மழுங்கடிக்கிறது. இசை கேட்பவர்களுக்கு மூளையில் தொடர்ந்து கேட்கப்படுவதனால் அவர்கள் நரம்புகள் பலவீனமாகிறது. மிக சீக்கிரமாக சில இளைஞர்கள் நரைக்க ஆளாகிறார்கள். இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா? நிறைய இளைஞர்கள் சீக்கிரம் அதாவது முதியவன் போல தோற்றம் அளிக்கிறான். சில பேர் அப்படி மாற்றிக்கிறான், பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறான். அவனை சொல்லலை, ஒரு ஹீரோ வந்துட்டான்னு சொன்னால் அவன் கருப்பு முடியெல்லாம் வெள்ளை முடியை ஆக்கி காட்டுற மாதிரி, இவன் வெள்ளை முடியை கருப்பு முடியை ஆக்கி காட்டுற மாதிரி இவன் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பான். பெப்பர் ஸ்ப்ரே நல்ல கருகன்னு இருக்க முடியும், வெள்ளை பெயிண்ட் அடித்த மாதிரி அடிச்சுப்பான். அதுக்கு பேர் பெப்பர் ஸ்ப்ரேன்னு பேர் வச்சிருக்கிறான். அதை சொல்லலை, உண்மையிலே நரைமுடி ஆகிவிடும். யாரு? இசையை தொடர்ந்து கேட்பவர்கள். அது மூளையை மழுங்கடிக்கிறத பார்க்குறோம். பெரும்பான்மை இளைஞர்கள் ஒரு பக்கம் அந்த ஹியரிங் செட்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறான்? அவன் தொடர்ந்து அந்த இசையை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். இசை என்ன பண்ணுது? மூளையை மழுங்கடிக்கிறது. எப்படி தெரியுங்களா? அது சொன்ன கருத்துக்களை பற்றி அவன் யோசிக்க மாட்டான், இவனே பாடிட்டு இருப்பான். இன்னைக்கு சில பாடல்கள்லாம் சிறுக்கு பாடல்கள் என்று தெரியாமலேயே இளைஞர்கள் பாடிக்கொண்டிருப்பதை பார்க்குறோம். சில பாடல்கள் வரிகள் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண்ணுன்னு ஒரு பாட்டு வந்துச்சா, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சிங்கப்பெண்ணு சிங்கப்பெண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடுத்தவர் என்ன சொல்லலாம் தெரியுமா? உனக்கு இந்த பாட்டு தெரியுமா? தெரியாது. ஆனால் எப்படியோ காதில் வந்து விழிக்கிறதா இல்லையா? என்ன சிறுக்கான வரி? சிங்கப்பெண்ணு சிங்கப்பெண்ணு. அடுத்த வரி சொல்கிறான், ஆணினமே உன்னை வணங்குமே. சிறுக்கில் கொண்டு போய் விட்டானா? ஆணினமே போய் பெண்ணை வணங்குறான். சிங்கப்பெண்ணா இருந்தால் போய் வணங்குன்னு இருக்கா? அப்போ சிறுக்க என்ன பண்ணுறான்? ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் அப்படியே இசையை கொண்டு கொடுக்கும்போது என்னமோ அவன் ஏதோ புதுசாக ஏதோ வார்த்தை ஒன்று சிறுக்கில் கொண்டு போய் தள்ளுறான். நாளை எல்லாம் மறுமையில் கேட்பான், ஏப்பா சிங்க பொண்ணுன்னா நீ வணங்குவியா? அப்போ வணக்கத்துக்குரியவன் நான் சொன்னிய, லாயிலாக இல்லல்லா சொன்னிய. அப்போ நீ பாடல் வரிகளை இப்படி சொல்லி கொண்டிருந்த பொழுது நீ என்ன செய்தாய்? நீனும் சேர்ந்து பாடிக்கொண்டிருந்த. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவராக இருந்தால் நீங்கள் ஒரு காலம் அறிவிலிகளாக இருக்க மாட்டீர்கள். அறிவை போட்டு குழப்பிடுறானா? இசையின் அடிப்படையில் அவனை சிந்திக்க விடாமல் பண்ணுறானா? இது போல் எத்தனை பாடல்கள். மெலடிலாம் கேட்பாங்க, மெலடி கேட்டால் நல்லது பாய், மெலடி கேட்டால் இதயத்துக்கு நல்லது. எவன் சொன்னான்? மெலடி கேட்டால் அது ஒரு புரப்பகண்டா. பொய்யை கோயப்பல் தத்துவம் என்று சொல்வார்கள். ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே என்ன ஆகும்? உண்மையாக போய்விடும். அப்போ மெலடி சாங் இருக்குல்ல, அது கேட்டால் பயிர்கள் எல்லாம் வளர்கிறது, மழையெல்லாம் பெய்கிறது. எங்கேயாச்சும் பயிர் வளர்ந்து பார்த்துருக்கோமா? அழைச்சிட்டு போவோம். ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அழைச்சிட்டு போவோம்.
கட்டாந்தரை பயிரை விதைய விதைச்சிருவோம், நீ மியூசிக் போட்டுட்டு பயிரை விளை வச்சுட்டு தான் வர முடியுமா? கிடையாது, அது பொய். ஆனால் இவன் என்ன சொல்லுவான், மெலடி கேட்டால் இதயத்துக்கு இதமாக இருக்கிறது, அதில் சிறுக்கு கலக்கிறான். பார்க்குறமா இல்லையா? நிறைய வரிகளை, சிறுக்கான வரிகளை, உலகமே அழிந்தாலும் உன் உருவம் அழியாது ஒரு மெலடி இருக்குது தெரியுமா? மெலடி சாங்கு 90s வந்த பாடல். உலகே அழிந்தாலும் உன் உருவம் இன்றைக்கும் பாடிட்டு இருக்கிறான். ஏன்னா உலகே அழிஞ்சாலும் யாருடைய உலக அழியாதான், அவன் வந்து அழிய மாட்டாளாம். இது யாருடைய பண்பு? அல்லாஹ்வுடைய பண்பு தானே. அல்லாஹ் தானே அழிய மாட்டான். இப்போ நீ இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, உலகே அழிஞ்சாலும் உருவ அழிய, எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். அல்லாஹ் வழக்கமாக வச்சு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான். அப்போ இசை என்பது என்ன பண்ணுதுன்னா, நம்மளை அறியாமலேயே இந்த தௌஹீதிலிருந்து நம்மை கலட்டி விடுகிறது. இப்போ இது போன்ற ஏராளமான விஷயங்கள். இசையின் பின்னால் செல்கிறான், மது போதைக்கு பின்னால் செல்கிறான். இப்படியாக செல்லக்கூடியவர்களுடைய மறுமையில் எப்படி இருக்கும்? சொர்க்கத்தில் இருக்குமா? நரகத்தில். இன்னைக்கு கூப்பிடுவான், மச்சான் வா மச்சான், சூப்பராக இருக்கும், போகலாம்பான். போனால் என்ன ஆகும்? மறுமையில் சைத்தான் வந்து பேசுவான். காலை சைத்தான் லம்மா குளிய லம்புரு, சைத்தான் எதிர்த்தாப்புல விஷுவலில் வருவானா, இன்னைக்கு வரமாட்டான், மறுமையில் வந்து பேசுவானா. வகுதல்லாகு வகுதக்கும் வகுதல் கக்கு. எப்பா உங்களெல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் ஒரு செய்தி சொன்னான். என்ன செய்தி? இப்போ நான் சொல்கின்ற செய்தி என்னுடைய செய்தியா? நான் குர்ஆன்லேருந்து சொல்கிறேன், இப்படிலாம் போகாதீங்கப்பா, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்குள்ள இது உண்மைதானே. இதை சைத்தான் சொல்லுவானா மறுமையில். வகுதல்லாகு வகுதகும் வகுதல் கக்கு. அல்லாஹ் சொன்னான், உண்மையே சொன்னான். ஆனால் நான் என்ன சொன்னேன்? சைத்தானே அகுலப்தகும், நான் பொய் சொன்னேன், நீ என் பேச்சை கேட்ட. ஒமாக்கான மீன் அழைக்கும் சுல்தான், நானா உன் மீது அதிகாரம் கொண்டேன்? உன்னை அப்படியே கட்டி தூக்கிட்டு போய் சினிமா தேட்டரில் நானா உட்கார வச்சேன்? நீனா வந்த, நீனே காசு எடுத்துகிட்டு வந்த, கவுண்டரில் நின்ன, டிக்கெட் வாங்கின, போய் படம் போய் பார்த்த, நான் உன்னை கட்டி தூக்கிட்டு போகலன்னு சொல்லுவான். அப்போ நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்கும் இளமை பருவத்திற்குமான தொடர்பு என்பது மிக நீண்ட நெடியதாக இருக்கிறது. நாளை தௌஹீதினுடைய வளர்ச்சி, தௌஹீதினுடைய எழுச்சி இளைஞர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் எல்லா நிலையையும் பற்றி கேள்வி கேட்பான், எல்லா செய்தியும் கேள்வி கேட்பான். அப்போ உங்களுக்கு அல்லாஹ் மிக விரைவிலே இந்த ஹிதாயத்தை கொடுத்தான். தௌஹீத் என்பது சாதாரண விஷயமா? ரசூல்லாவுடைய அத்தாவுக்கு கிடைக்கல, ரசூல்லாவுடைய தாய்க்கு கிடைக்கல, அப்படித்தானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு கிடைக்கல, நூகு நபியுடைய மனைவிக்கு கிடைக்கல, அவங்க பிள்ளை நபிமார்களுடைய வாரிசுகளுக்கு கிடைக்காதது அல்லாஹ் நமக்கு கொடுத்தான்னு சொல்றான். சும்மா விட்டுருவானா? அப்போ நம் ஒவ்வொருவருக்கும் கேள்வி இருக்கிறது. அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் சிறந்த பதிலை இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் செயலால் நாம் காண்பிக்க வேண்டும். எப்படி? செயல்ல சொல் ஒன்று செயல் ஒன்று என்று நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் மறுமையில் மிக சீக்கிரமாக நாம் வெற்றி அடைவதற்கான வழியிலிருந்து நாம் புரண்டு விடுவோம். எனவே நம்முடைய நிலையை சரியான நிலையாக, சொல் எதுவோ, நாம் தௌஹீதை சொல்கிறோமா, நாம் தௌஹீதிலேயே நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், லிமா தக்குலூன மாலா தஃபலுன், நீங்கள் செய்யாததை பிறருக்கு நீங்கள் ஏவாதீர்கள். அப்போ சொல் ஒன்று செயல் ஒன்று என்று நம்முடைய நிலை இருந்தால், பல பேர் இன்னைக்கு பயான் கேட்குறோம், ஆனால் செயல்பாடுகளில் கொண்டு வருவதில்லை. ஏன்? செயல்பாடுகள் கொண்டு வந்தாதான் இந்த மார்க்கம் மேலோங்கும். செயல்பாடுகள் கொண்டு வந்தாதான் அது அல்லாஹ்வினால் மிக சிறந்த செயலாக, நற்செயல்களாக அங்கீகரிக்கப்படும். நாம் பல இடத்துல பார்க்குறோம். இப்போ உங்களிடத்துலையே நாம் சில செய்திகள் சொல்லும் பொழுது இதெல்லாம் நீங்கள் கடைபிடிங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி வெறும் அறிவுரைகள் மட்டும் சொன்னால், அந்த அறிவுரைகள் நீங்கள் செயல்பாடுகள் கொண்டு வருவதன் மூலமாக தான் அதற்கு ஒரு உயிரோட்டம் தர முடியும். நபிமார்கள் அதைத்தான் செய்தார்கள், சகாபாக்கள் அதை தான் செய்தார்கள், நல்லடியார்கள் அதைத்தான் செய்தார்கள். எனவே நாம் எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துகின்றவர்களாகவும் அந்த செயல்படி நாம் நடக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய தொழுகையில் நாம் துவாவாக, பிரார்த்தனையாக செய்ய வேண்டும். ஏன்? எந்த நிலையில் என்ன பண்ணிடுவான்? சைத்தான் நம்மை வழிகெடுத்து விடுவான். எனவே அந்த வழிகேட்டிலிருந்து விலகி தௌஹீதிலேயே பயணித்து தௌஹீதிலேயே மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.